ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ரெண்டே பொருளை வச்சு எப்படி ஐஸ்கிரீம் வீட்டிலையே செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன், பைனோ. இது நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இதிலையே நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பட் இது ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். இதோட டேட் ஆஃப் பேக்கிங் பார்த்திங்கன்னா நமக்கு 2025 வரை இருக்குது. பட் இவ்வளோலாம் தாங்காது. இது 3 மந்த் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ நான் வாங்கி 3 மாதம் கிட்டத்தட்ட நெருங்க போகுது. அதனால தான் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், அதுக்கு நான் 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம பீட் பண்ணும்போது நார்மலாக நம்ம கேக்குக்கு பீட் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோ மோஷனில் நல்லா பீட் பண்ணிக்கிறணும், 2 நிமிஷம் 3 நிமிஷம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 6-7 வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் பீட் பண்ணணும். பட் இது நான் எவ்வளவோ பீட் பண்ணாலுமே அந்த அளவுக்கு வராது. ஏன்னா இது 3 மந்த்ஸ் நெருங்க போகுது. ஸோ இன்னும் ஒரு 1 மந்த் ஆகிருந்துச்சுன்னா கெட்டு போயிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுக்காகவே நான் இப்போயே சரி செஞ்சுருவோம், பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்துடலாம், வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதிலே ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா பார்க்கும்போதே தெரியும், நல்லா ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். இது நான் இவ்வளோ ஒரு 10 மினிட்ஸ் தக்கன பீட் பண்ணியாச்சு. பட் க்ரீமியாக இல்லை, கொஞ்சம் ஒரு தோசை மாவு பதத்தில் தான் இருக்குது. ஸோ இதை எவ்வளோ நேரம் பீட் பண்ணாலுமே இப்படி தான் இருக்கும். ஸோ அதனாலனா ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணும்போது இப்படி இருக்காது, தண்ணியாக அது ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நார்மல் எசன்ஸ் ஷாப்பில் அப்போ தேவைக்கு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறீங்க. நாங்கள் கேக் பேக்கிங் பண்ணுறதுனால நான் வாங்கி யூஸ் பண்ணுறது நார்மலாக. பட் நிறையா வாங்கியாச்சுன்னா 1 டைம் இல்லை 2nd டைம் இப்படி தான் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் ஐஸ்கிரீமாக பண்ணிடுவோம் வீட்டில். ஸோ இப்போ நான் இதை 2 பேட்சாக நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வேறு ஒரு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நான் 2 பேட்சாக எடுத்திருக்கேன். ஸோ பார்த்துங்க, லிக்விடு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் லிக்விடு ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க. இதுக்கு நார்மல் பொடி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்மெல் வரும். ஸோ இப்படி இந்த ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஸோ பிங்க் கலரை எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு பேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஒயிட் கலர் க்ரீமை நல்லா ஊற்றிக்கிடலாம் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில். இப்போ பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு நான் சேர்த்துக்கிற இந்த ஒயிட் கலரை நல்லா பரப்பி விட்டுறலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்ச பிங்க் கலரை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நல்லா கலக்கிட்டு இது நல்லா பிங்க் கலராக ஆகிட்டு இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இதையும் அது மேலேயே நம்ம ஊற்றிக்கிடலாம், கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம இப்படி பண்ணுறோம். இது நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம ஸ்பூனால் நம்ம எடுக்கும்போது அது பார்க்குறதுக்கே எம்மியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் லாஸ்ட்டாக நான் எடுத்து காமிக்கேன் பாருங்கள். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. ஸோ மறுபடியும் நம்ம எடுத்து வச்ச அந்த ஒயிட் கலர் பேஜ்லேருந்து கொஞ்சமாக எடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம மிச்சம் இருக்கிற அந்த ரோஸ் கலரையும் இது கூட நம்ம நல்லா சேர்த்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த ஃபுல் ஃபாக்ஸ் நிறையா நான் ஊற்றிட்டேன். ஸோ இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா டைட்டான கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா நமக்கு ஃப்ரீஸ் ஆகி கிடைக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒயிட் கலர் க்ரீம் நமக்கு மிச்சம் இருக்குது. இது கூட நம்ம எல்லோ கலர் ஃபுட் நான் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த ஃபுட் கலர் பார்க்குறதுக்கு எவ்வளோ பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம்லாம் சேர்க்கும்போது இந்த லெமன் எல்லோ கலர் நம்ம சேர்த்துக்குருவோம். சும்மாவே இப்போ நான் இந்த ஒயிட் கலரில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு கொஞ்சமாக பாதாம் முந்திரி நான் நறுக்கி எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு அதுக்கு தேவையில்லை, இந்த எல்லோ கலருக்கு மட்டும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும்
இதில் மட்டும் சேர்த்துக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம போட்டாச்சு. கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு ஐஸ்கிரீம் கடையில் வாங்கினாலே அது ஒரு தொகை போகும். நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கும்போது அது நமக்கு ஒரு மனநிறைவாக இருக்கும். நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியும் அது நமக்கு பெருமையாகவும் தெரியும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எவ்வளோ காசு கொடுத்து கடையில் வாங்கி கொடுத்தாலும் அது அன்ஹெல்த்தி தான். ஸோ எல்லோரும் வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்கள் நிறையா வரும். ஸோ நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் எடுத்துட்டேன். இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு விப்பிங் க்ரீமும் கண்டென்ஸ் மில்க்கும் மட்டும்தான் தேவை, வேறு எதுவும் இதுக்கு தேவையில்லை. இந்த 2 பொருளை வச்சே நம்ம இதை செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அந்த எல்லோ கலர் நான் காமிக்க முடியலை, ஏன்னா நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு வெளியே போயிருந்தேன். வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பசங்க காலி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இதை மட்டும் நான் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில்